இவ்ளோ பெரிய விஷயம் எனக்கு ரீசென்ட் இயர்ஸா தான் ரியலைஸே ஆச்சு. எதுவுமே உன்ன சொல்லிறக்கூடாது. எதுக்கு இப்ப இவ்ளோ சென்சிட்டிவ் ஆயிட்டு இருக்க? இந்த வார்த்தைலாம் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருந்தீங்கன்னா, வி ஆர் செயிலிங் ஆன் த சேம் போட். ஒரு பாயிண்ட்ல நம்ம தான் தப்பு போலன்னு நெனச்சு, எமோஷன்ஸ எக்ஸ்பிரஸ் பண்றதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒருத்தவங்க மேல கோவமா, அத பேசி சால்வ் பண்றதுக்கு பதிலா, தனியா ப்ராசஸ் பண்றது. கஷ்டமா இருக்கா? அழுக வருதா? பேச வேண்டியவங்க கிட்ட பேசாம, நம்மளையே தனிமைப்படுத்திக்கிறது. அது நாள் கணக்காவும் ஆகலாம், வாரக்கணக்காவும் ஆகலாம். யார் கூடயும் பேசாம, வீட்ட விட்டு கூட வெளியில போகாம இருந்திருந்து, ஒரு பாயிண்ட்ல சிம்பிளா கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறதுக்கு கூட பயம் வந்துருச்சு. கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட நம்ம கிட்ட இருந்த தைரியம்லாம் எங்க போச்சுன்னு தேடி பார்த்தா தான் தெரியுது. எமோஷன சப்ரஸ் பண்ணி பண்ணி நம்மளையே நம்ம மறந்துட்டோம்னு. ஒரு பாயிண்ட்ல இதுதான் நான். எனக்கு கஷ்டமா இருக்குன்னா கஷ்டமா இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கும் அழுக கோவம்லாம் வருதுன்னா வருது. அவ்வளவுதான் சிம்பிள். ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்மள ரொம்ப சென்சிட்டிவா நினைச்சிருவாங்களோன்னு இதுக்கு மேலயும் நம்ம எமோஷன்ஸ சப்ரஸ் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணப்ப கொஞ்சம் கொஞ்சமா போன கான்ஃபிடன்ஸ்லாம் திரும்ப வருது. நம்ம கிட்ட தப்பா இருக்க விஷயத்த மாத்திக்கணும் தான். சேஞ்சஸ் இன்னெவிட்டபிள் தான். ஆனா அதுக்காக நம்ம பேசிக்கா எப்படியோ அதையே மத்தவங்க சொல்றாங்க, மத்தவங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னு மாத்துனா கொஞ்சம் வருஷம் அப்புறம் திரும்பி பார்க்கறப்ப நம்மளையே எங்கடா காணோம்னு தேட வேண்டியதா இருக்கு. சோ நம்ம தப்ப சரி பண்ணிக்கலாம். பட் அதுக்காக மொத்தமா நம்மள மாத்திக்க வேண்டாம்னு தோணுது. நீங்க இப்படி ஏதாவது உங்கள மாத்திட்டு ஏன்டா இப்படி மாறணும்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பேசலாம்.